அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா கோழி வளர்க்குறது, ப்ளஸ் மழை காலத்தில எப்படி கோழிய பராமரிக்கிறது அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அ புதுசா கோழி வளர்க்குறவங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு 2, 3 கோழி வளர்த்தா போதும். ஏன்னா கோழி அதா வளர்ந்துரும். நம்ம ரொம்ப மருந்து குடுத்து வளர்க்கணும்னு தேவையில்ல. அப்பப்போ உடம்பு சரியில்ல நம்ம தான் கவனிச்சா போதும். ஒரு 10 கோழியோ, 5 கோழியோ வாங்கி வளர்த்து, அதுலேருந்து நீங்க நல்ல ரிசல்ட் காமிங்க. ஏன்னா நீங்க 10 கோழி, 5 கோழி இட வசதி இந்த மாரி இடத்துல நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு வளர்ந்துரும். உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது. அது பாட்டுக்கு வந்துரும். ஆனா, நெறையா வளர்க்கும்போது தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால சின்னதா வளர்க்கும்போது உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. அது பாட்டுக்கு இரை சாப்பிட்டு அது பாட்டுக்கு போயிரும். நீங்க காலைல, சாயங்காலம் இரை போட்டா போதும். அவங்க கிராமத்துல எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசி தான் போடுவாங்க. கம்பு, சோளம் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க. வெறும் ரேஷன் அரிசிய போட்டு அது பாட்டுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் ரேஷன் அரிசி, அரிசி இல்லாட்டினா இதான் போடும். அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற இந்த இடத்துல ஃபுல்லா சுத்தி போயி புழுவ அதுக்கு என்ன தேவையோ அத கோழி எப்போதுமே பார்த்தீங்கன்னா, மண்ண கால்ல நல்லா கழச்சு அதுக்குள்ள இருக்க புழு, பூச்சி, கரையான் அப்படின்றது என்னன்னா அதுக்கு தேவையான இடம். அதுக்கு தேவை இந்த மாரி இடம் இருந்தா போதும். அது பாட்டுக்கு நல்லா மேய்ச்சல்ல போயிட்டு நல்லா தின்று செழிப்பா வளரும். எந்த நோயும் எதுவும் வராது. அப்பப்ப நம்ம ஏதாவது தேவைன்னா ஒரு வெங்காயத்த நறுக்கி போட்டாவே போதும். எந்த நோயும் வராது. ஆனா நெறையா வைக்கும்போது தான் நம்ம அதுக்கு தனியா ஆ ஒரு ஒரு கோழிக்கும் வைக்கணும். ஏன்னா, மொத் ஏதாவதுன்னா இப்ப இந்த கோழி பூரா மரத்துல தான் அடையும். மரத்துல அடையும் பார்த்தீங்கன்னா, மரத்துல அடைஞ்சு அது பாட்டுக்கு பேசாம இருக்கும். எந்த நோயும் இல்லாட்டினா பேசாம இருந்துரும். பட் என்ன நோய்னே தெரியாம திடீர்னு பார்த்தீங்கன்னா, நோய் வந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு மரத்துலேருந்து வந்து சாப்பிட்டு செத்து போகும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான இதான் கோழி. எந்த இதுவும் அதுக்காண்டி நம்ம வேக்சின் ரொம்ப போடணும்னு கிடையாது. அப்பப்போ வேக்சின் குடுக்கணும். இயற்கை முறையில நம்ம வெங்காயம் இந்த மாரி ஏதாவது நறுக்கி போட்டோம்னா, அது வேணும். ஒரு கோழி இறந்துச்சு அப்படின்னா, அப்படியே சுத்தப்படுத்தி அத வெளில பத்தி விட்டுறணும். அதுமாரி முடியாத கோழிய கொஞ்சம் புடிச்சு, அப்பப்போ மருந்து குடுத்துட்டோம் அப்படின்னாவே எந்த நோய் நொடியும் வராது. அதனால இந்த மழை காலத்துல எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். மழை காலத்த பொறுத்தவரைக்கும் கோழி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஏதாவது வெங்காயம் நறுக்கி போடுங்க. இல்ல அப்படின்னா நல்லா வேக்சின் கடையில மருந்து வாங்கி மாத்திரை தண்ணீல கலக்கி வச்சுருங்க. அந்த தண்ணிய குடிச்சாவே ஒரு சில நோய் கரெக்ட்டா ஒரு ஒரு கோழி குன்னுதா, அது என்ன குன்னுதுன்னு சொல்லி அத அப்படியே அப்புறப்படுத்தினாவே மேக்ஸிமம் இந்த மழை காலத்துல நம்ம கோழிய சாகாம பார்த்துக்கலாம். அப்படியே 1, 2 ஒரு மாரி ஆகுதுன்னா, அத அப்படியே உடனே அப்புறப்படுத்தினாவே முடிஞ்சுச்சு. அதனால மழை காலம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா கோழி நெறைய சாகுது. எப்படின்னா, ஒரு நோய் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இருக்க கோழி போய் செத்துரும். எதுக்காண்டி சாகுது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம நல்லா இருக்க மாரி தான் தெரியும். சாயங்காலம் நல்லா அடையும். மரத்தில பார்த்தீங்கன்னா, பொத்து பொத்துன்னு கீழ விழுந்து செத்து போயிரும். அப்ப கரெக்ட்டா வேக்சின் மருந்து இந்த மாரி மழை காலத்தில வேக்சின் மருந்து தண்ணிய கரெக்ட்டா தண்ணிய வைங்க. தண்ணி எல்லாரும் ஒரே இதா குடிக்கிற மாரியே கரெக்ட்டா வச்சு, அதில வேக்சின கலந்து வச்சுருங்க. அது பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டு, உங்களுக்கு எந்த நோயும் வராம பார்த்துக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாட்டு சேவை மாரி இருந்தா நாட்டு சேவைலாம் பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு எந்த நோயும் வராது. ஆனா, வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த கோழி, குஞ்சு எல்லாத்துக்கும் நம்ம அந்த வேக்சின் மருந்து போடுறதுல கரெக்டான விதத்துல மருந்து போட்டுறணும். அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த நோயுமே வராதுங்க. கோழி ரொம்ப சிம்பிள் தான். 2 விஷயம் தான். எதுவுமே அது பாட்டுக்கு பேசாம இருக்கும். அதனால நான் நல்லா வேக்சினோ இல்ல மாத்திரையோ ஏதோ நல்லா கலக்கி தண்ணியில வச்சு இது பண்ணிடுங்க. மழை காலத்துல எந்த இது கிடையாது. ஏன்னா மழை காலத்துல ரொம்ப டேஞ்சர். அதனால கண்டிப்பா எல்லா கூடயும் பார்க்கணும். ஒரு கோழி செத்துச்சுன்னா அப்படியே எல்லாம் செத்து போயிடும். அதனால இதை நம்ம இந்த மழை காலத்துல கரெக்டா கோழிக்கு என்னென்ன வேக்சின் போடணுமோ வேக்சின் போட்டுருங்க. அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு நாட்டு மருந்துலாம் முன்னாடியே கொடுத்து சரி பண்ணாதான். எதுவுமே கொடுக்காம நீங்க அதனால நாட்டு மருந்து சரி கிடையாது. அதனால என்ன நோய் வந்தாலும் வேக்சின் எடுத்துங்க மழை காலத்துல முதல்ல. மற்ற நேரத்துல நீங்க என்னதான் கொடுக்குறீங்க நாட்டு மருந்து கொடுக்குறோன்னா நம்ம ஈஸியா காப்பாத்திடலாம் நாட்டு மருந்து வச்சு. ஆனா இந்த மாதிரி மழை காலத்துல ரொம்ப டேஞ்சரா இருக்கும். ஏன்னா காத்துல பரவ நோய் தான் நிறைய வரும். நல்லா அடையும். நீங்க சாயங்காலம் பார்க்கும்போது நல்லா அடையும். காலைல பார்த்து டப்புனு மரத்துல இருந்து செத்து போயிடும். அப்படிப்பட்ட நோயெல்லாம் வரும். அதனால ஏதாவது ஒரு மாதிரியா எந்த கோழிக்கு முடியல அதை ஃபஸ்ட்டு அப்புறப்படுத்துங்க. அதை உடனே வேக்சின் பண்ணிடுங்க. மற்றபடி அதை நீங்கள் நாட்டு மருந்தை சரி பண்ணலாம் அது சரி பண்ணலாம்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியாது இந்த மழை காலத்தில். அதனால் மழை காலத்தில் கோழி பராமரிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா எந்த நோயும் வராது. நம்மளும் பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தோடு இருக்கலாம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எப்போ அதிகமாக கோழி சாகும் பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் தான். அதனால் இந்த மழை காலத்தில் கோழி சாவறதை தடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் வேக்சின் பண்ணிடுங்க. அதுவும் முக்கியமாக இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். வேக்சின் வாங்குறப்ப இந்த யூடியூப்ல சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தயவு செய்து அந்த மருந்தை வாங்கினாங்க.
உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரியா பிரச்சனை வருதுன்னா அதுக்கு என்ன மருந்துன்னு மெடிக்கலில் போய் கேளுங்க. அந்த மருந்து தான் அவங்க வச்சுருப்பாங்க, அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்தந்த ஏரியாவுக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அந்தந்த ஏரியாவில் அந்தந்த மெடிக்கலில் போய் கேட்டாவே அதை கொடுத்துருவாங்க. நீங்கள் இவங்க சொன்னாங்கன்னு வேறு ஏதாவது மெடிக்கல் மருந்தை வாங்கி அது அந்த ஏரியாவில் உள்ள கோழிக்கு ஒத்து வரும், இங்கிட்டு உள்ள ஜீவசனைக்கு சேர்மானு தெரியாது. அதனால் அந்த மெடிக்கலில் உங்கள் ஏரியா பக்கத்தில் உள்ள மெடிக்கலில் போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டு அங்கே மருந்து வாங்கி வேக்சின் போடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். வேறு எதாவது நீங்கள் வச்சுக்காங்க. உங்கள் ஏரியா மெடிக்கலில் லோக்கலில் உள்ள மெடிக்கல்லே போய் வாங்க. இந்த மழை காலத்துலேருந்து கோழியை பாதுகாக்கிறது கரெக்டாக எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றிடலாம். அதனால் இதையே பண்ணுங்கள். கண்டிப்பாக கோழி மேக்ஸிமம் தப்பிச்சிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தோப்பில் ஆடு, கோழி, மற்றபடி கொய்யா இதெல்லாம் நம்ம சேனலில் எப்போது வீடியோ வரும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரியே வீடியோக்களை தொடர்ந்து காணலாம்.